அம்மா நசிதாந்தி சொல்லு ஜானி. ஏழரை சனின் பொண்ணுங்க சாபம் நல்லது கெட்டது இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கும் எனக்கும் இடையில ஏதாவது இருக்குன்னு சொல்றியா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சீக்கிரம் சொல்றா. 9ல இருந்து 8வது திசையில வந்து ஜானி உன் கையை கொஞ்சம் நீட்டு. அட கை கொடுப்பா. என்னடா ஜானி இருக்கும் கண்டிப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில நடக்கிறது நடக்க போறது எல்லாத்தையுமே தராசுல எடை போட்டு சொல்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்கான். யாரா அவன்? ரெண்டி பனானா பாபா. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு தெரியுமா? வாழைப்பழம் உங்களுக்கு தெரியுமா? இது என்னோட பனானா உங்களுக்கு தான். இந்த கேட்ச் இந்த அவனுக்கு ட்ரெண்டி பனானா பாபா. ட்ரெண்டி பனானா பாபா. அவ்வளவுதான். ஜெய் பனானா சுவாமி. ஜெய் பனானா சுவாமி. ஜெய் பனானா சுவாமி. பாபா பேரை சொல்லி குண்டுக்குள்ள கூட்டிட்டு வரான். பாபா 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 பனானா பாபா வாழ்க. உங்க பாபா பனானா எப்பவும் தூக்கிட்டே இருக்கு மேடம். ஜானி அந்த பனானா பாபாவை நான் எழுப்புறேன். ட்ரெண்டி பனானா பாபா. ட்ரெண்டி பனானா பாபா. ட்ரெண்டி பனானா பாபா. ட்ரெண்டி பனானா பாபா. பனானா பாபா கண்ண துறந்துட்டீங்க. ஓகே பாபா அவங்க பனானாவை அவங்க தான் பாத்துக்கணும். இதை வச்சு நாங்க என்ன பண்ணணும்? முதல்ல அதை எடுத்து உன் வாயில வச்சுக்கோ. என்ன பாக்குற ஜானி? நான் பனானாவை சொன்னப்பா. ஜெய் பனானா சொன்னாராண்டா. பாபா நான் இப்ப சொல்லட்டுமா? இன்னொரு தடவை. மறுபடியும் வேற என்னத்தை வைக்கிறது வாயில? இந்த தடவை நீ இல்லப்பா, நான் எடுத்து வச்சுக்கிறேன். பாபாதான். இப்ப சொல்லுப்பா. பாபா தினமும் என் கனவுல ஒரு பொண்ணு வருவா. நான் அவ கூட தினமும் ஃபுல்லா ரஃபிங் பண்ணுவேன். அந்த வேலை சரியா முடிகிற நேரத்துக்கு நான் இப்படிதான் என் கனவு சதுரி போயிடும். அந்த பொண்ணுக்கும் உனக்கு இருக்கிற கனெக்ஷன் தெரியணும்னா நாம கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தூரம் போக வேண்டியதா இருக்கும். நான் எவ்வளவு தூரம் வேணாலும் வரேன் பாபா. அதுக்கு கொஞ்சம் செலவாகும். புரிஞ்சுது பாபா. இருங்க டேலாக்கு எடு. என்னடா பண்ற ஜானி? ஐயோ பணம் எடுத்தியா? நான் கூட மறைச்சி வச்ச பனானாவை எடுக்க போறேன்னு நினைச்சு பயந்துட்டேன். பாபாக்கு பனானா தவிர வேற நினைப்பில்லைன்னு நினைக்கிறேன். கையில மட்டும் கொடுக்காதப்பா, அங்க வச்சு. எல்லாம் ரெடியா இருக்கீங்க தானே? ரெடி பாபா. எல்லாரும் எழுப்புங்கப்பா. சிலுசிலு நாடு. இவதான் உன் சிலாக்கி, அந்த சிலுசிலு நாடோட இளவரசி. இவன் ஜும்பா நாட்டை சேர்ந்த ராஜா, ஜுமுக்கு ராஜா. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இவன் எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, இளவரசி அழகா இருந்தா போதும், அந்த நாட்டு மேல உடனே போரிட்டு அந்த நாட்டையும் அந்த நாட்டு இளவரசியும் சொந்தமாக்கிக்குவான். அவனும் உன்ன மாதிரி அந்த ஜென்மத்துல உன் சிலாக்கிக்காக பிறந்திருக்கான் இந்த ஜமுக்கு ராஜா. ஏமலிய கைய வைக்கிற
யாரு அவன்? இனி இந்த நாடு எனக்கு சொந்தம். இந்த அழகு ராணியும் எனக்கு தான். இவன் தான் இந்த சிலிசிலு நாட்டோட சேனாதிபதி. வீரன், சூரன், மாவீரன் நீதான். ஏ ஜும்கா ராஜா, நீ ஒரு நிமிஷம் இங்க வாயேன். யாரும் இல்லாத நேரமா பார்த்து என் நாட்டுக்குள்ள பூந்தது நல்லா தான் இருக்கு. என் சிலிசிலு நாட்டை தூக்கிட்டு போலான்னு நினைச்சா அதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா இங்க வீரான ஒரு சிங்கம் இருக்கு. அவனை தாண்டி போகணும்னு நினைப்பு இல்லையாடா உனக்கு? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாதா? அப்படியா? வா காட்டு, வா பாக்குற, வா வா காட்டுறேன், வா. படத்துக்கெல்லாம் சண்டை செய்றாங்க, படத்துக்கெல்லாம் சண்டை வாழ்வித்தையை பாருடா. படத்துக்கெல்லாம் சண்டை. பூமி யுத பூமி பூமி யுத பூமி. எப்போதும் இந்த போர் மட்டும் ஓயாதே, என்றேனும் ஒரு நாள் காலம் வசப்படும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உன் கிரீடம் தான் விழுந்துடுச்சே. இப்ப குனி. ஹே ஜிம்கா ராஜா, உன்னை என் நாட்டுக்காக ஆட்ட பலி கொடுக்கற மாதிரி கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா எங்க இளவரசியால அதை தாங்கிக்க முடியல. வேண்டாம் தீரா, விட்டுரு, என்ன விட்டுரு தீரா. ஒன்ன தீரா, கடைசி ஆசை, என்னோட கடைசி ஆசை. கடைசி ஆசையா? என்னடா இது? என்ன ஆசைடா இது? ஒண்ணு தீரா, உன் கத்தி ரொம்ப ஷார்ப்பு. ஜம்புல் ராஜாவை ஒரே பொருளை போட்டு தள்ளிட்ட. ஆமா ஆமா. என்ன தீரா, என்ன சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல. சாப்பிட்டியா? சாப்பிடுறியா? ஒன்னையா? ஏய் குறும்பு, ஆப்பிள். நான் இந்த நாட்டுக்கே இளவரசிங்கிற விஷயத்த மறந்துட்டியா என்ன? இல்ல என் தொழில்கள்ல யாருக்காச்சும் மனசு கொடுத்துட்டியா? அந்த மாதிரி தெல்லுமுள்ள ஏதாவது இருந்தா சொல்லிடு. உன்னையும் அவளையும் கீழே போட்டு மிதிப்பேன். அடங்க பண்ணி, இந்த சிலிசிலு நாட்டுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்க. என்ன தீரா? எல்லாம் என் தலையெழுத்து. தீரா, ஹோய், உன்னோடது அவ்வளோ சின்னதா? என்னது? அததான் மனசு. அதுல நான் பத்த மாட்டேனா? நான் என் அந்தஸ்தை விட்டுட்டு உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சுத்தமா கண்டுக்கவே மாட்ற. இல்லனா எனக்குள்ள ஏதாவது குறை இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லிடு. எனக்குள்ள எந்த குறையும் இல்ல. வேணும்னா வா காட்டுறேன். வா வா சொல்றேன்ல. யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமா? உங்க அப்பா பார்த்தா உப்பு கட்ட போட்டு பாரு சொன்னா கேளு. விட்டுருமா என்ன? எனக்கு வேண்டாம், என்ன விட்டுரு. தயவு செய்து உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன். தீரா, என்ன விட்டுருமா? தீரா, உன்னை வச்சுக்கிறேன் இரு. இந்த சிலு ராணியோட அலுமல் தாங்க முடியல. தீரா, உன்னால நான் எந்த அளவுக்கு வேதனை அனுபவிக்கிறேன் தெரியுமா? சொல்றேன் கேட்டுக்கோ. நீயும் அதே வேதனை அனுபவிப்ப. ஜென்ம ஜென்மத்துக்கும் விரக வேதனைக்கு ஆளாவ.
இதான் என்னோட சாபம். நான் என்ன பண்ணேன்? போட தரித்திரம் பிடிச்சோனே. இப்ப எல்லாரும் ஒரு தடவை இறக்குங்க உங்க தலைய. பாவா, எனக்கு ஒரு சின்ன டவுட். கேளுப்பா. அவ ஒரு அழகானவ, அதுலயும் அவ ஒரு இளவரசி. என் பின்னாடி லவ் பண்ணுன்னு சுத்திட்டு இருந்தா நான் அவளை கண்டுக்காம ஏதோ பெரிய மன்மத மாதிரி எதுக்கு அவளை வேணான்னு சொன்னான்னு சொல்லுங்க. அதுக்கு கொஞ்சம் செலவாகுமேப்பா. செலவாகுமா? என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரி இந்த பனானா கோயில எங்க ஜெட்டி கேங் கொள்ள அடிச்சுனா அதுக்கப்புறம் ஐயோ என் பனானா. டேய் லாந்திரு எடுத்துக்குறா. ஐயோ மறுபடியும் எனக்கு எதுவும் காட்டிடாதப்பா, எல்லாம் தாங்க முடியாது. தம்பி நீ எந்திரிக்காத, உக்காந்துக்கிட்ட அதை வெளியேடு. பாபா என்னடா இது? சாரி பாபா, சாரி பாபா. ஜெய் பனானாய நமக. இப்ப சீக்கிரம் சொல்லுங்க. இப்போ எல்லாரும் தூக்குங்க, அதாவது உங்க தலைய மட்டும். 1 2 3 ஒன்னா தூக்குங்க. வீரா பசங்களா, இப்ப எல்லாரும் உங்க தலைய இறக்குங்க. அப்படின்னா உங்களுதும் ஜென்ம ஜென்மமான பந்தம் தானே? சரி 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 சரி, நீ சொல்லு சொல்லு சொல்லு. பாபா, அப்படின்னா நான் வீரன் இல்லையா? நீ வீரன்தான், ஆனா அதுல இல்ல. உன் பனானால பவர் இல்லப்பா. ஜானி, ஏய் நம்ம ஜானி வீக்கப்ப. பாபா ஒரு நிமிஷம். தாராளமா பேசிக்கப்பா, டைம் எடுத்துக்கோ. என்ன சித்தி? அந்த யசோதோட மக ரமேஷ் இல்ல, அமெரிக்கால இருந்து நாய் சங்கிலி சைஸ்ல நெக்லஸ் அமைச்சிருக்கானா. அத போட்டுக்கிட்டு ஓவரா ஊரெல்லாம் சுத்துறாடா அவ. நீயும் எனக்கு ஒரு நெக்லஸ் அனுப்பு. ஐயோ அனுப்புறேன் இருங்க. ஐயோ இவரு ஒருத்தர் இந்த அவங்க அப்பா பேசுறாராம், புடி. டேய் ஜானி, எனக்கு ஒரு நல்ல கண்ணாடி அனுப்புடா, போட்டுக்கிட்டு சுத்துறேன். உனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் இருக்கா? வீடு பத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். இப்ப அது எதுக்குடா? உன்கிட்ட அப்புறமா பேசுறேன், வை. வச்சிட்டான். பாவா, எப்படியாவது நான் அந்த பொண்ணு பிடிச்சிட்டு உன்கிட்ட வந்து சேர்றேன். ஓ வெறுப்பாம்பா. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் நம்ம பனானாவோட டேஸ்ட் காட்டுவோம். நீ புரிஞ்சு போச்சுப்பா. இப்ப நீ கிளம்பு.